வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த எள்ளை வச்சு சூப்பராக ஒரு சாதம் பண்ண போகிறோம். ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சட்டி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, வரமிளகாய், வேர்க்கடலை, மிளகு, உளுத்தம்பருப்பு, வரமல்லி, கருவேப்பிலை. லைட்டாக இது வறுப்பட்டுங்க. அப்புறம் எள்ளு சேர்த்து வறுத்துக்கணும். எள்ளு முன்னாடியே கொட்டினாக்கா கருகி போயிடும், சாதம் நல்லா இருக்காது. போட்டுட்டு ஒரு சைடாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போ எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சிம்மில் வச்சு நல்லா எள்ளை வறுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு மிக்ஸி சாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு சட்டி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாப்பாடு கொட்டிக்கலாம். வச்சு எள்ளு பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க, சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே நீங்க செஞ்சு பாருங்க. ஆஞ்சநேயர் கோயில்ல தான் ஒரு கரண்டி தான் தருவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.